கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிக முக்கியமான ஒரு காரியமாக்கும் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் யார் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில், ஏன் நாம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு வேதத்தில் பதில்கள் இருக்கிறது, பேசலாம். அப்போ நமக்கு ஏன் கட்டாயம் எடுக்கணுமா, எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா, இயேசுவை மட்டும் கும்பிட்டா போதாதா, சர்ச்சுக்கு மட்டும் வந்து போனால் போதாதா, காணிக்கை மட்டும் கொடுத்தா போதாதா, ஞானசாயம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா என்றெல்லாம் அநேகருக்குள் பல கேள்விகள் உண்டு. அல்லேலூயா. முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஞானசானம் எடுத்தாராமா. புரியுதா சொல்றது? இயேசு அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் தேவன் பேசுகிறார். அவரே பூமியில் மனிதனாக வந்து, ஆமென், 33.5 வருஷம் அவர் பூமியில் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். 30வது வயதில், அல்லேலூயா, இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அப்போ இயேசு நாம் தொழுது கொள்ளுகிற, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் என்றால், அல்லேலூயா, நாமும் கட்டாயம் ஞானஸ்நானம் என்ன செய்யணும், எடுக்கணும். அவர் நமக்கு மாதிரி. நானே வழி என்றார். அல்லேலூயா. நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். அல்லேலூயா. அப்போ நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மட்டும். அல்லேலூயா. அதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, ஆண்டவராய் இயேசு ஞானஸ்நானம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. அதனுடைய 13 முதல் வாசிப்போம். யோவானால், யோவான் ஸ்நாபகன், யோவான் சுவிசேஷகன் அப்போஸ்தலன் வேறு, யோவான் ஸ்நாபகன் வேறு பேசுகிறார். 2 பேரும் ஒன்றல்ல. அல்லேலூயா. அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன புரிந்து கொள்ளணும். அப்போ இயேசுவே ஞானஸ்நானம் எடுக்கணும் என்பதை என்ன செய்தார், முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆமென். பெறுவதற்கு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அப்போ ஞானஸ்நானம் எடுப்பதற்கு எங்கிருந்து எங்க வராரு, கலிலேயாவிலிருந்து எங்க வராரு, யோர்தானுக்கு வராரு. யாருக்கிட்ட எடுக்க? அப்போ இயேசுவுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு பெரிய பெருமை யாருக்கு இருக்கு? யோவான் ஸ்நாபகனுக்கு இருக்கு. அது வேற சாப்டர், ஆனால் அதை விட்டு விடுவோம், தற்போது அதை பேச வேண்டாம். அல்லேலூயா. அப்போ இயேசு அங்கே வருகிறார். வந்து அடுத்த வசனம், யோவான் அவருக்கு என்ன செய்தார், தடை செய்து, நான் உண்மை கையில எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ எப்படி நான் உமக்கு கொடுக்கிறது? ஏனென்றால் இவர் தேவகுமாரன். அல்லேலூயா. அப்போ தேவகுமாரனா இயேசுவுக்கு நான் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க தகுதி இருக்கு என்று தன்னை அவர் என்ன செய்கிறார், தாழ்த்துகிறார். வாசிப்போம். என்றால் இயேசு அதற்கு பதில் சொல்றாரு, இப்பொழுது நீ என்ன செய், இதற்கு நீ ஞானஸ்நானம் கையில் எடுத்தாகணும், இடம் கொடு. எல்லாம் என்னது, நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் நீதியை என்ன செய்வது, நிறைவேற்றுவது. அப்போ இயேசுவே அந்த இடத்துல நினைக்கல, நான் இவன் யார், யோவான் ஸ்நாபகன் போய் இவன்கிட்ட போய் நம்ம எடுக்கிறது, நம்ம யார், தேவன் அல்லவா, தேவகுமாரன் அல்லவா, அப்படி இப்படின்னு அவர் என்ன செய்யலை, நினைக்கல. சொல்ல புரியுதா? இன்று அநேகருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம், நான் அப்படி ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறோம், நான் யார் தெரியுமா. ஆனால் ஒரு ஒன்று, மண்ணுக்கும் மண்ணான மனுஷன், மண்ணும் புழுதியுமானவன் மனிதன், நான் எடுக்கிறதா,
அப்படி நீ நெஞ்ச தூக்குறவ யாரும் கிடையாது. அப்படி உள்ளவன் தேவனுக்கு தேவையும் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவே இறங்கி வந்தார் ஐயா. ஆமென். இயேசுவே அவர் யாரு? தேவன் சகலத்தை என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டித்த தேவன் மனிதனாய் பூமியில் வந்தபோது அல்லேலூயா, அவர் நமக்கு ஒரு முதலாவது மாதிரி அவர் செய்தது என்னது? ஞான ஸ்நானம். வாசிப்போம் தொடர்ந்து. இடம் கொடுத்தார். நல்ல பிறகு யோவான் நதியில் வந்திருக்கு. இப்போ ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னா எங்கே இறங்கணும்? தண்ணிக்குள்ளே இறங்கணும். இப்போ என்னுடைய சிறு பருவத்தில் நான் அன்று இருந்த பாரம்பரிய சர்ச், பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தேன். சிறு பருவத்தில் நாங்கள் அப்படி பிறந்து வளர்ந்தவங்க. அப்படி அங்கே போகும்போது எனக்கு தெரியாது. என்னுடைய சின்ன குழந்தையாக இருக்குது, எத்தனை மாதத்துல எனக்கு தெரியாது. அந்த டைமில் நான் அன்று சென்று கொண்டிருந்த அந்த பாரம்பரிய சர்ச்சில் அங்குள்ள அன்றைய பாதிரியார் எனக்கு என்ன கொடுத்தார்? ஞான ஸ்நானம். ஸ்நானம் என்பது முழுகுவதாக, ஸ்நானம் என்று சொல்ல முடியாது, தெளித்தார். ஆமாம். தண்ணி எடுத்து என்ன செய்வார்? அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி அதை பிரார்த்தனை பண்ணி, பிதாக்குமார் பரிசுத்தாவது அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறேன்? ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி தலையில் வைப்பார். 3 முறை தெளித்து வைப்பார். வச்சுட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய 14வது வயதில் தான் இயேசு யார், அவர் எதற்கு உலகத்திற்கு வந்தார் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள இருக்கிற துடிப்பு என்னவென்றால், நான் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்தது என்ன இல்லை? சரியில்லை. அப்போ தான் எனக்கு அப்பா எல்லாம் பழைய அந்த பேர் கிறிஸ்தவ முறையில் உள்ளவர்கள். எங்கள் அப்பா ரொம்ப அம்மாவிட்ட சொல்லுவோம், அம்மா எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும். டேய், அப்பா கொன்றுவாருன்னு. ஏன் நீ ஒரு முறை என்ன பண்ணிட்ட? எடுத்தாச்சு. அம்மா அது ஞானஸ்நானம் இல்லை தெளிச்சிட்டது இல்லையா, தப்புன்னு பைபிளில் அந்த பாஸ்டர் மாதிரிலாம் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்பாவோட சொல்லிடுறத அப்பா அடித்து போடுவார். இப்போ அப்பாவுக்கு பயந்ததுனால என்ன செய்ய முடியும்? ஞானஸ்நானம் எனக்கு உள்ளம் துடிக்குது. ஆண்டவரே நீர் வந்துருன்னா எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஞானஸ்நானம் என்னோட 16வது வயதில் அல்லேலூயா எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு தகவல் வந்துடுச்சு. உங்கள் மகன் என்ன பண்ணிட்டான்? இந்த பெந்தைய கோர்ஸ் சர்ச்சில் போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு, அந்த குளத்துக்கு பேர் ஞாபகம் இல்லை, அங்கே இன்னும் குளத்துலேருந்து அவன் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்த வாரம். அப்படியே வரட்டு. அவர் பெரிய மீசை இப்படி வச்சுருப்பார், நிறுத்திரு நீளமாக முறுக்கிட்டு அவர் காலு மேலே காலை போட்டு வீட்டில் உட்காந்துட்டுருக்குறார். எனக்கு பயம். தூரத்தில் வரும்போது அப்பாவுக்கு செருப்பு கிடக்குதா, இப்போ வீட்டில் இருப்பாரா, இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கட்டாயம் செருப்பு கிடந்தது. சோத்திரம். அந்த காலத்தில் தோல் செருப்பு. ஓஹோ, இனி இப்போ நான் எப்படி என் வீட்டுக்கு போகிறது? எங்கள் அப்பா வராந்தாவில் உட்காந்துருக்கிறார். என் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்குது. அவர் இருக்கிற மூஞ்சை பார்த்தா தூரத்தில் எட்டி மூஞ்சி ரொம்ப கடுமையான மூஞ்சாக தான் இருக்குது. வழி இல்லை, போய் தான் ஆகணும். மெதுவாக போகிறேன். அப்படி மெதுவாக தெரியாத மாதிரி அறியாப்பிள்ள மாதிரி போகிறேன். டேய் நின்றுட்டு அவ்வளோதான். பிரேக் போட்டாச்சு. டேன்னு சொன்னால் உடனே நின்றணும். ஒரு ஸ்டெப் அதுக்கப்புறம் வைக்க முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், பயப்படுவோம். குற்றம் என்றால் அம்மாவும் அடிப்பாங்க, அப்பாவும் அடிப்பாங்க. அப்படி நாங்கள் வளர்ந்தோம். அதனால தான் பயம். டேய் எங்கே போயிட்டு வரேன்? நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரேன். ஞானஸ்நானம் எடுத்தியா? ஆமாம் எடுத்தேன். சின்ன பிறந்து எடுத்தேன். எதுக்கு இப்போ எடுத்தேன்? நான் இனி எடுக்க மாட்டேன். இனி சரி போ, அவ்வளோதான். அப்பா அவருக்கு அவ்வளோதான் அறிவு. பாரம்பரிய கிறிஸ்தவங்களுக்குள்ள அறிவு இவ்வளோதான். அன்னைக்கு சரி போ, இன்னிடக்கூடாது, அவ்வளோதான். அப்பாடா தப்பிச்சிட்டோம். இப்படியாக நான் ஞானஸ்நானத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன எனக்குரிய சந்தோஷமும், எனக்கு ஆண்டவர் மேலே வச்ச அன்பும், ஆலயத்தின் மேல் ஓடி ஓடி போவேன்.
துடிப்பு. நல்ல பால் விளையாடுவேன், நல்ல இந்த கோலி விளையாடுவேன், இப்படி நிறைய விளையாட்டுலாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். எங்கே ஓடுறதுக்கு அதிகமாக கால் சற்று. இது ஒரு வாஞ்சை. அந்த ஞானஸ்தானம் எடுத்து ஓடணும். பார்த்தீங்களா? அப்போ அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இப்போ இயேசுவே என்ன செய்தார்? ஞானஸ்தானம் தேவ நீதி. ஆமென். ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்று. வாசிப்பேன் கீழே. ஜலத்திலிருந்து என்ன செய்தார்? கரை ஏறினார். அதான் நான் சொன்னேன், முதலாவது எனக்கு எப்படி கொடுத்தாங்க? தளித்தார்கள். அது சரியல்ல என்பதை வேத வசனத்தோடு அறிந்து கொண்டேன். அப்போ ஜலத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இறங்கி தான் ஸ்நானம். இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கி தான் யாரை தளிப்பாங்களா? இல்லை. ஆனால் அது வேற ஒரு இயேசுக ஏதோ ஒரு படத்தில் போட்டு காட்டுறான். தவறு, அதெல்லாம் தவறானது. அப்போது முழுகுவது என்ன செய்வது? அப்படியே முழுவதும் என்ன செய்வது? மறைக்கப்படுவது. சரீரம் முழுவதும் மறைக்கப்படுவது. இன்னும் சொல்லப்பட்டு பழைய மனிதனை என்ன செய்வது? அடக்கம் பண்ணுவது. ஆமே. இதெல்லாம் ஞானஸ்தானத்தில் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. எடுத்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. கையை வைத்தாலே சொல்லும். ஏங்க, அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டு இயேசு கரையேறணுன்னா வானம் திறந்து. அப்போது ஞானஸ்தானம் அப்போ எவ்வளவு முக்கியம் என்பது இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் பரலோகம் என்ன செய்வது? அங்கீகரிக்கிற ஒன்று. அப்போ ஞானஸ்தானம் என்றாலே பரலோகம் அங்கீகரிக்கிறது. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க என்றாலே பரலோகம் அங்கீகாரம். உங்கள் பேர் எங்கே எழுதப்படுது? பரலோகத்தில். நீங்கள் பரலோகத்தின் பிரஜையாக மாறுறீங்க. ஆமென். எவ்வளோ பெரிய பெருமை. அல்லேலூயா சொல்ல வாய்க்கிறது. இன்னும் சொல்ல போனால் வானத்து பூமி உண்டாக்குற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறீங்க. ஆமென். பாருங்க, இயேசு அதுக்கு முன்ன வானம் திறந்ததா இதை சொல்லலை. அவர் கரையேறின போது. அல்லேலூயா. அப்ப தேவ நீதி. ஆமென். நீதியை நிறைவேற்றுகிறவர்களை பரலோகம் என்ன சொல்ல? அங்கீகரிக்கிறது. மகனே, நீ செய்தது 100% சரி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயம் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ எப்போ எடுக்கணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. எப்படி எடுக்கணும், யார் எடுக்கணும், அந்த தகுதி என்ன என்பது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறா வடிவத்தில் அவர் மேல் வந்து இறங்கினது. ஏன் உடனே வானம் திறந்து புறாவோல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்? புறா அல்ல, புறா வடிவில். அல்லேலூயா. பேசலாம். ஏனென்றால் அவர் 100% அவர் தேவனாகவும் 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார். அல்லேலூயா. பேசலாம். அவர் பாவமே இல்லாதவர். ஆமென். அவர் பரிசுத்தமான தேவனானதனால். அல்லேலூயா. அவருமே பரலோகம் திறந்தது. பரிசுத்த ஆவியானவர் புறாவிலிருந்து இறங்கினார். அடுத்தது, அன்றியும் வானத்திலிருந்து என்ன உண்டாச்சு? ஒரு சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. அந்த சத்தம் எல்லாம் ஏற்பட்டது எதுக்கு பிறகுதான்? ஞானஸ்தானம். ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்ன செய்கிற? பிரியமாயிருக்கிறேன். அப்போ ஞானஸ்தானம் ஒரு தேவனுடைய பிள்ளை முறைப்படி எடுத்தார். அல்லேலூயா. உன்னை பரலோகம் அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல, அல்லேலூயா, உண்மையில் தேவன் என்னவா இருப்பார்? பிரியமாயிருப்பார். அப்ப தேவன் ஒரு நபர் மேல் பிரியமாய் இருக்கணும்னா முதல்ல தேவ நீதியை நீ என்ன செய்யணும்? அல்லேலூயா. இன்னும் ஒரு மனிதன் இப்படி ஒரு ஞானஸ்தானம் எடுத்தான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தை நேரம் கவனத்தை பார்த்திருப்போம். பேசலாம். அதனுடைய 26 முதல் வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி வனாந்தர மார்க்கமாய் போ என்றால் புரிந்து கொள்ளும். கையை தலையில சொல்லுங்க. இப்போ பிலிப்பு என்பவர் யார் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர், சுவிசேஷகன். ஆமென். அல்லேலூயா.
அவரை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. 6வது அதிகாரத்தில் அவர் அப்போஸ்தல காலத்தில் உள்ளதான தேவனுடைய சபையில் அவர் யாராக இருந்தார்? பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 பேர்னு ஒருவர். ஆமென். நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காகவே கர்த்தர் பிலிப்பு ஆகிய தேவனுடைய ஊழியக்காரர் எங்கே போக சொல்கிறார்? வனாந்திரத்துக்கு. அப்போது அவ்வளவு தூரம் ஞானஸ்நானம் என்னது மிக முக்கியம் என்பதான சொல்ல புரியுதா? அந்த வசந்த வாசியமா நோக்கி எழுந்து தெற்கு முகமாய் இருந்து போ. அப்போ வனாந்தரத்துக்கு கூட அனுப்பி விடுறாரு. போ. போனால் எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய மந்திரியும், இவங்க பேர் என்னன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர். என்னது? ஆமாம், வந்துட்டு போனாங்கல்ல அவங்கள மாதிரி. அல்ல சத்தமாக என்ன மினிஸ்டர்? யாருடைய? எத்தியோப்பியாருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு, அவள் ராஜஸ்திரி, அவளுக்கு யாராக இருக்கிறான்? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மந்திரி. யாரு? இப்போ ஞானஸ்நானம் யாருக்கும் உரியது தான்? மந்திரிக்கும் உரியது. ஆமாம், ராஜாக்களுக்கும் ஞானஸ்நானம். சொல்ற புரியுதா? இது ஏழைகளுக்கும் பாளைகளுக்கும் உரியதல்ல. அல்லேலூயா. எல்லாருக்குமே கட்டாயம் தேவன் கொடுத்தார். நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், உங்கள் தாத்தா பாட்டி காலம், நீ யாருக்கு காலத்திலேயே நீ இருந்தாலும் மனம் திரும்பி என்ன எடுக்கணும்? ஞானம் எடுக்கணும். பரலத்துக்கு போக முடியாது. ஆமென். எங்கே தான் போகணும்? அக்கினி கந்த கடலுக்கு போகணும். அல்ல சத்தமாக சரி வாசிப்போ. பெரிய ஒரு அவன் அதிகாரி இருந்த ஒருவன் எருசலேம் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை பணிந்து கொண்டு அவன் என்ன செய்யறான்? திரும்பி ஊருக்கு போறான். அடுத்த வசனம், திரும்பி போகிற ரதத்தில் தன்னுடைய வாகனத்தில் உட்கார்ந்து பைபிள் ஏசாயாவில் உள்ள 53வது அதிகாரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படிச்சுட்டு போறான். என்ன படிக்கிறான்? ஏசாயாவில். அதில் என்ன சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை பற்றி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் இயேசு பேரு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவனுடைய பாடு மரணங்கள், உலகத்தில் உள்ள பாவிகளுக்காக இயேசு என்ன செய்தார்? மரித்தார். அவர் ரத்தம் சிந்தினது பாவிகளுக்காக சிந்தினார். அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறாங்க என்றுள்ளதான அர்த்தம் அடங்கின வேத பகுதி அவன் என்ன செய்கிறான்? அவருடைய ரதமாகிய வாகனத்தில் பின்னாடி உட்கார்ந்துட்டு சத்தமாக படிச்சுட்டு போகிறான். எந்த வழியை போகிறான்? வனாந்திர வழி. அல்லேலூயா. சரி, இவன் பைபிள் படிக்கிறவன் தானே, பரவாயில்லை. இவன் பரலோகத்துக்கு போயிடுவானு என்று ஆண்டவர் விட்டாரா? சொல்லு, விடலை. சொல்ல புரியுதா? ஏன் நான் இதெல்லாம் விளக்குறேன்னா, அநேகருக்கு ஞானஸ்நானம் என்னன்னு புரியாது. ஏன் எடுத்து தான் ஆகணுமா, எடுக்காமல் இந்த வரல, இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் உண்டு. அதனால தான் நான் இதெல்லாம் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்லணும், இவன் ஏசாயத்திற்கு எங்கே போயிட்டு வரான்? எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு இல்லை வரான். இவன் என்ன படிச்சுட்டு போகிறான்? பைபிளில் படிச்சுட்டு போகிறான். அப்போ இவன் யார் தான்? பக்திமான் தான். அல்லேலூயா. அப்போ இவனை விட்டுருவோம் ஆண்டவர் நினைச்சாரா? இல்லை. அந்த வனாந்தரத்திற்கு அல்லேலூயா ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அதுக்கு அர்த்தம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பது 100% தேவையான ஒன்று. ஆமென். அதற்கு கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால் நீ நான் முக்கியத்துவப்படுத்தாமல் நீ நானே யார்? ஆமென். அது முற்றுக்கும் முக்கியம். அதனால தான் வனாந்தரம் எப்பா வனாந்தரத்தில் போய் இவ்வளோ தூரம் நீ இங்கேருந்து நடந்து போகணுமா? இவர் என்ன சைக்கிளாக வச்சுருந்தார்? அவன் அந்த ஆள் ரதத்தில் போகிறான். ரதம் என்றால் வாகனம். அன்றைய வாகனம் வந்து குதிரையோ ஒட்டகமோ கட்டின வண்டியாக இருக்கும். அது தோத்துடும். எந்த வழியாக போகிறான்? வனாந்தர வழியாக. இவன் எங்கே இருக்கான்? எருசலேமில் இருக்கிறான். எந்த இடத்துல இருக்கிறான்? ஸ்தோத்திரம். பாருங்கள், அதில் காசாவில் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிற காசா அந்த அன்றைக்கி ஒரு பட்டணம். அங்கே இருந்து ஆண்டு சொல்கிறாரு, நீ எங்கே போ? வனாந்தரத்துக்கு போப்பா.
அப்போ நினைக்கிறேன், இவ்வளோ வனாந்திரத்து பாவம் இந்த அப்பாவையை நான் அனுப்பி விடணுமா? ஒருதனுக்கு ஞானசாரம் கொடுக்க இந்த ஆளை கஷ்டப்படுத்துறேன். வனாந்திரத்து ஆண்டவர் எனக்கு போகிற பஸ் இல்லை, வண்டி இல்லை, சைக்கிள் கூட இல்லை. நீ சைக்கிள் தந்தால் தான் போவான் ஆண்டவரே, ஏன்னா ஒரு காரு தந்தால் தான் போவான்னு சொல்ல முடியுமா? ஆனால் காரும் இல்லை, காருக்கு வீலும் கிடையாது. அல்லேலூயா. அப்போது கட்ட சொன்ன நீ எங்கே போ துக்கு, அப்போது வனாந்திரத்துக்கு போ என்று கட்ட சொன்னவுடன் கீழ்ப்படிந்தார். ஆமென். முடியாது. நான் ஊழியக்காரன், நான் யார் தெரியுமா? பைபிள் காலேஜ் படித்து வந்திருக்கிறேன், நான் ரெவரண்டாக்கும், நாங்கள் கார் இருந்தால் தான் போவோம், டூ வீலர் தந்தால் தான் ஊழியம் செய்வோம் என்னொன்னா சொல்லலை. அல்லேலூயா. அன்று ஆவியானவரால் நடத்தப்பட்டாங்க. ஆமென். இன்று சுயமாகவே நடத்துகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அன்று யாரால்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். இன்று தாமாகவே நடக்கிறதுனாலேயாக்கும் சிலவங்களுக்குள்ள தலக்கணமானது. ஆமென். உடனே உடனே என்ன செய்யலாம்? ஓகே, என்னோட யார் சொல்லிவிட்டார்? தேவன் சொல்லிவிட்டார். ஆமென். அங்க போய் வனாந்திரத்தை கஷ்டப்பட்டு அங்கே போகும்பா ஒரே ஒரு தான் வண்டியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு போகிறான் பாருங்க. வாசிப்போம். ஆவியான சொல்றாரு, நீ அந்த ரதத்துக்கு அருகில் போ, ஒட்டிக்க. அவன் என்ன பேச? வாசிப்போம். அப்போ ரதம் போயிட்டுருக்கு, இப்போ வண்டி கூட நடந்து போயிட்டே இருக்கிறான். புரியுதுல்ல? நடந்து போயிட்டே இருக்கிறான். அவன் படிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ மெதுவாக படித்தானா? வாயை திறந்து சோத்திரம் பண்ணணும், பித்தளை பக்கத்துல மாதிரி இருக்கும். அப்போ பைபிள் படிக்கிறதே எப்படி படித்தான்? சத்தமாக. பைபிளை போய் எப்படி தான் எப்படி படித்து பழகணும்? சத்தமாக படித்து பழகணும். ஆமென். வீட்டில் அப்படி இருந்தாச்சுன்னா தூக்கம் வந்துடும். வாயில் சொல்லிப்பாரு, தூக்கம் வராது. வசனத்தை வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். வசனத்தை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போது வாயில் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும். அப்போ நீ பைபிள் படித்தால் அந்த ரதம் படிக்கணும். எப்படி? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ இந்த அளவில் சவுண்டில் படிக்கலாமா? இல்லை வீடுகளில் படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? அது வந்து சத்தமாக படித்தால் நமக்கும் புரியும், பிறருக்கும் புரியும். ரொம்ப சத்தம் பஸ்ஸெல்லாம் ஓடுற மாதிரி சத்தத்தில் படிக்கண்டா. சில ட்ரெயின் ஓடுற டக்க 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 அப்படியே படிப்போம். அப்படியெல்லாம் படிக்கண்டா, உங்களுக்கு கேட்குற மாதிரி படித்தா போதும். சரி, வாசிப்போம். என்றால் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் தானே புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இவன் எங்கே போயிட்டு வரான் சொல்லுங்க? எருசலேம் எதுக்கு போனா? ஆண்டவரை தொழுது கொண்டு வருது, ஆண்டவர் வணங்கிட்டு வர்றதுக்கு போனான். போயிட்டு வரும்போது என்ன படிச்சுட்டு போகிறான்? ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கு புரியலைன்னு சொல்கிறான். கையெழுத்தால் என்ன சொல்லும்? சொல்ல புரியுதா? வேதத்தில் அநேக காரியங்கள் உலக அறிவின் அடிப்படையில் படித்தால் என்ன செய்யாது? புரியாது. அவன் கேட்குறான், என்ன சொல்கிறான்? அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை என்ன செய்கிறான்? வாசிக்கிற கேட்டு அவன் ரதத்தில் உட்காந்து படம். வணக்கம் சார், நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு நம்ம கேட்பேன். அதே மாதிரி அதில் சொல்லுவோம் வாயத்திறந்து, சார் வணக்கம், ஏன் மந்திரி இல்லையா? யாரோ போகணுண்ணா குதிரை நிறுத்தையா? நான் யார்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. வணக்கங்க, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதா என்று கேட்குறான். அப்போது மந்திரி ஆக்கம் நம்ம கேட்டால் அடித்து போடுவான், திட்டி போடுவான். ஏன்டா என்கிட்ட கேட்குற? சுவிசேஷம் சொல்கிற நிறைய பேர் பயம் அப்படியா இருக்கும். ஊரில் முக்கியமான நபராக இருப்பான், அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்களாம் கேட்க மாட்டாங்க. பின்ன யார் கேட்ப? நடக்க முடியாமல் ஒருத்தன் கிடக்கான், பா உங்கள் சர்ச்சு பக்கத்தில் வந்து பிச்சை எடு, அங்கே பிச்சை போடுறோம். அப்படியா? நமக்கு கண்ணு கிடைக்கிறதெல்லாம் யார்? எவன் அழுக்கு துணியோடு இருக்கான், இவன் காய்ச்சலையும் சளியும் பிடிச்சிட்டு முடியாமல் போகிறான். ஏன்னா அவன் அடிக்க கை வராது, திட்டத்துக்கு வாயும் வராது. ஆனால் நம்ம முடியாதவனை தான் தேடுவோம்.
ரொம்ப முடியாமல் சட்டம் ஒன்றும் இல்லாமல் மோசமாக நடப்பான் இல்லையா, அந்த ஒன்று இயேசு நேசிக்கிறான்னு சொல்லும். ஆனால் வாத்தியார் மட்டும் தான் அங்கே போயிட்டுருப்பான், அவனை பார்த்தப்பா கண்டு விட மாட்டான். ஏங்க அவங்கள சொல்ல இவங்கள மட்டும் பார்க்குறேன், அவங்கள கேட்க மாட்டாங்க. நீயே நியாய தீர்ப்பு கொடுத்துட்ட, உனக்கு நீயே தீர்ப்பு சொல்லிட்ட, அப்போ நீ ஏசுவா? அவன் கேட்க மாட்டான்னு சொல்கிறது நீ யாரு? உன் மேலே என்ன சொல்லு வேலை, ஆண்டு சொல்லிட்டாரு, அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நீயே தீர்ப்பு கொடுக்குற. அப்போது வாத்தியாராக இருப்பான், பேங்கில் வேலை பார்த்துட்டு போவான், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு போவான், ரயில்வேல வேலை பார்த்துட்டு போவான், பஸ்ஸில் டிரைவராக இருந்து நடந்து போயிட்டுருப்பான். அவங்க யார் மேலே நம்ம கண்டுபடாது. எவன்டா சொரிஞ்சு நிற்கான். சரி, நமக்கு வாய்ப்பான ஆள் ஒருவன் தான் இருக்கான், பல ஆயிரம் பேர் அங்கே போயிட்டுருக்கிறான். அவங்க யாரும் அவங்களுக்கு பிடிக்காது. யார் அப்படி தானே சொல்கிறீங்க? அவங்கள்ட்ட போய் ஒரு வீட்டில் சூனியம் இருக்கு, யார்கிட்ட அவர்கிட்ட, யோ எனக்கு வீடே இல்லையா, எப்படி எனக்கு சூனியம்? அவன் திருப்பி சொல்லணும், ஓ நமக்கு வெளிப்பாடு தப்பாக போச்சோ. எனக்கு வீடே இல்லையா, எப்படி பண்ண வீடு சூனியம் வைப்பாங்க? என்ன உனக்கு அப்போ நீ எங்கேயோ சூனியம் வச்ச இடத்துல சுற்றி நடந்துறியானு அது ஒரு பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து, அப்படியே சாமி அப்போ நீ கடத்தூரில் இன்ன இடத்துல ஒரு சர்ச் இருக்கு, அங்கே வந்துடு, இயேசு சுவாமி உன்னை குணமாக்க. சட்டை இல்லை சாமி, இல்லாமே வா, சட்டை கொடுப்பாங்க. இயேசு உனக்கு நிறைய சட்டை கொடுப்பார், உனக்கு நிறைய சட்டை கொடுப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், வீடெல்லாம் அவனை வீடு கொடுப்பார், காசு பணம் கொடுப்பார், உன்னை ஆசீர்வத்து. அப்படியா? உடனே பார்ப்பான், ஏன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கான், சட்டையே இல்லையா. இவன் சொன்ன ஏமாந்து வாரான் மயங்கி. நம்ம ஆட்களுடைய கண்ணு கிடைக்கிறது எங்கே தான்? அங்கே தான் தேடுது. வேறு பல நூற்றுக்கணக்கில் ஆட்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கான், யாரையும் கண்ணு கிடைக்காது. ரொம்ப தள்ளி உந்தி எடுத்து வீல் சேரில் வச்சு தள்ளி கொண்டு வந்தாய் சர்ச்சுக்கு. ஆண்டவரும் பார்க்குறாரு, ஊழியக்காரன் பார்க்குறாரு, சரி ஏதோ இவங்களுக்கு கிடைச்சது தான் சோத்திரம். நமக்கு அங்கே தான் கண்ணு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசு ராஜாக்களுக்காகவும் மரித்தார். ஆமாம், ஆண்டவரை இயேசு அதிகாரிகளுக்காகவும் மரித்தார். ஆண்டவரை இயேசு ஏழைகளுக்காகவும் மரித்தார். ஆமென். குறிப்பிட்ட ஒரு சாராருக்குரிய தேவன் நம் ஆண்டவர், சகல மனிதனுக்குரிய தேவன். ஹல்லேலூயா. அப்போ உடனே அவன் என்ன சொல்றான்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால், எனக்கு படிக்க தான் தெரியும். நான் ஆண்டவரை தொழுதுட்டு வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் படிக்கிறதனுடைய விளக்கம் எனக்கு தெரியவில்லை. ஆமென். அந்த விளக்கம் கேட்க தான் எங்கே வரணும்? சபைக்கு. கையை வைத்தாலே சொல்லுவோம், அதான் சபை கூடி வருதல். கையை வைத்தாலே சொல்லுவோம். வாசிப்போம். தெரிவிக்காவிட்டால் அதுக்கு அப்புறம் தான் வண்டியில் இடம் கொடுக்கான். அல்ல சொல்லுவோமா? இதுவரை பேசுனதெல்லாம் எங்கே நின்றுட்டு? கீழே நின்றுட்டு. ஏன்னா அந்த ஆள் பெரிய ஆள் இல்லையா, ஒரு சமமாக உட்கார வச்சா விடமாட்டாங்க இல்லையா, மந்திரி இல்லையா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனால கட்டாயம் அவன்கிட்ட நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பணம் கையில் சூழ்கேசில் இருந்திருக்கு. சூழ்கேசில் இருந்த பை தான் பார்த்து சாக்கு பை. யாரும் போய் தூக்கிட்டு ஓடிட்டு அடிச்சது பரவாயில்ல, ரொம்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கட்டாயம் இவர்கிட்ட என்ன இருக்கும், பணம் இருக்கும். சரி வருஷமாக தட்டுறதுக்குள்ள வழியை பார்ப்போம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு நபராட்டு அங்கே போய் பிலிப்புக்கு மனதில் இருந்திருந்தா இப்போ யாரையும் கார் பக்கத்தில் போட மாட்டான். இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு, இவனெல்லாம் ஆட்கள் ரொம்ப டேஞ்சராகும், வாய்ப்பு இருந்தால் நம்மகிட்ட இருக்கிற கிட்னியை திருடிட்டு போயிடுவானுவார். அதனால் இவனை எல்லாம் ஊழியக்காரவெல்லாம் பக்கத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு இப்போ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, இவன் உடனே ஏறி உட்கார்ந்தான்.
அப்ப இந்த சம்பவம் ஏசாயா 53வது அதிகாரம் சொல்லப்பட்ட காரியம். அல்லேலூயா. இதை குறித்து சொல்லி படிச்சுட்டு அவர் என்ன மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா சொல்ல வாய்ந்தது. வேதத்தில் இருக்கிற உண்மை ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் படித்தார். நாம் நம்ம அநேகர் பைபிள் படிக்கிறோம், ஆனால் அநேகத்துக்கு அர்த்தம் நமக்கு தெரிவதில்லை. அல்லேலூயா. அப்போ இதே போல அவனும் படித்திருக்க. இது யாரை குறித்து சொல்லி இருக்கு கேட்டுட்டு என்ன சொல்றான்? ஒருவனை உண்மை குறித்தா இருக்குமோ? உண்மை பற்றி இருக்குமோ? பார்த்தீங்களா? அப்போ தம்மை குறித்தோ கேட்டுக்கொண்டான். முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லேலூயா. இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன செய்தான்? பிரசங்கம். எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு பிரசங்கம். அப்போ ஒரு ஆளுக்கு சொல்றது அதுக்கு பேர் என்ன பேர் தான்? பிரசங்கம். நம்ம நினைப்பா 1000 பேர் இருக்கிற இடத்துல நிறைய பேர் ஊழியக்காரங்க அப்படி தான். இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 50 பேர் வருவாங்க. அப்படிங்களா? டேட் இல்லைங்க. ஒரு ஆளுக்கே யாரு பிரசங்கம் பண்ணது? பிலிப்பு. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஆத்துமாவு வெளியேறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரா இருந்தாலும் சரி தேவ ராஜ்யத்துக்கு நேராக ஆமென் வழி நடத்த ஒரு தேவனுடைய பிள்ளை முன்னணிக்கணும். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள்? ஆமென். நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அநேகருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள உங்க கணவன் பார் அல்லேலூயா நரகத்துக்கு நேராய் அவர்கள் மேல் உங்களுக்கு ஒரு பாரம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய இன்னார், என் குடும்பத்தார், சொந்த பந்துக்கள், என் கணவன் அல்லது என்னுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு நேராக போறாங்களப்பா, அவங்க நரகத்தில் போயிடக்கூடாது, எப்படியாவது அவங்களை விடுவியம்னு சொல்லி அல்லேலூயா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? இயேசு பற்றி சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நாம் சுவிசேஷம் சொல்லுவதுதான் தேவன் நமக்கு ஒப்புவித்த பெரிய வேலை பொறுப்பு. ஆனால் நம்ம வேலையை விட்டுட்டு ஆண்டு போய் சொல்லல. ஆமாம், தொழிலை விட்டுட்டு போய் அங்கே போய் சொல்லிட்டு இருந்தேன்னு ஆண்டு சொல்லல. அல்லேலூயா. நம்ம வேலை செய்துட்டு நேரம் கிடைக்கும்போது நம்ம அப்படியே டவுனுக்கு போவோம், பலரோடு பழகுவோம், பலரை பார்ப்போம். அப்போ அவங்ககிட்ட என்ன செய்யலாம்? பேசலாம், இயேசு பற்றி சொல்லலாம். அல்லேலூயா. பேசலாம். நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன். ஆமென். கேட்பாங்க. இப்போ இந்த தம்பியெல்லாம் கேட்பாங்க, என்ன 2 பேரும் புருஷனும் மனைவியும் ஒரு காலம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேங்கும் கொண்டு போயிடுறீங்க என்னென்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? அப்போ இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம். அப்படியா? அப்போ இந்த மனநிலை உடனே நமக்கு தோணும், ஓஹோ நம்ம போனோம், அப்போ இவங்களையும் கட்டாயம் என்ன செய்யணும்? ஆண்டோட கூட்டிகிட்டு போகணும். அப்போ உங்களுக்குள் வருகிற அந்த பாரம் என்பது அதுதான், மதம் மாத்துறதில்லை. அல்லேலூயா. இவங்களும் எங்கே வரணும்? பரலோகத்துக்கு. ஒரு பாரம். ஐயோ, நான் சர்ச்சுக்கு போகிறேன், என்னுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவங்க எங்கே போயிடக்கூடாது? நரகத்து போயிடக்கூடாது. இவங்களை எப்படியா என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுப்பா பற்றி சொல்லணும். நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேங்க, சந்தோஷமாக இருக்கிறேன். இயேசு என் வாழ்க்கையில் என்ன கொடுத்தார்? மாற்றத்தை கொடுத்தார், புதிய சிந்தையை கொடுத்தார், புதிய வாழ்க்கையை கொடுத்தார். இப்போ கண்ணை மூடினாலும் நான் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போவேன். இந்த நம்பிக்கையை நாம் அவருக்கு அறிவிக்கணும். இயேசுப்பா நமக்காகத்தான் உலகத்தில் வந்தார், நமக்காகத்தான் ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் சிந்த நிறுத்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும். அப்படி நம்ம இயேசு அப்படி சொல்லும்போது அவர் உள்ள உடனே என்ன செய்ய திறக்கும். அப்படியா? சும்மா வந்து பாருங்க, வருவாங்க, வந்து உட்காருவாங்க, இயேசுவின் வார்த்தையை கேட்பாங்க. உடனே அவங்களுடைய உள்ளத்தில் ஆண்டு கிரிச்சு. நம்மளாம் ஒரு ஆளை என்ன செய்ய மாற்ற முடியாது. மாற்றுறது யார் தான் மாற்றணும்? ஆண்டவர் தான் மாற்றணும். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்ற வேலை நம்ம வேலை. அல்லேலூயா. மாத்திர வேலை அவருக்கு வேலை. கையை வைத்தாலே சொல்லுவோம். ஆமென். அப்போ நீங்கள் பரலோகத்தில் போகும்போது உங்களுக்கு தேவன் கொடுக்குற தலையில் வைக்கிற அந்த கிரீடத்தில் முத்துக்கள் இருக்கும். ஆமென். சரி, அப்போ இங்கே பார்க்கும்போது ஒன்று அவர் சொல்கிறார், இவ்விதமாய் இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான்.
வழி நடந்து போறாங்க. இப்போ அப்படியே ரதத்துல 2 பேர் இருந்து போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. சுத்தமா சொல்லுவோம். என்ன உள்ள இடத்துக்கு வந்தாங்க? சரி. யார் கேட்டது? மந்திரி. பிலிப்பு கேட்டா அப்படியா? எப்பா சாமி எத்தனை வாரமா சர்ச்சைக்கு வர? நான் 3 வாரமா. ஞானஸ்நானம் எடுத்துருவா நடு கூப்பிடல. அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ ஞானஸ்நானம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க கேட்கணும். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? மாற்றம் வந்துருச்சு. ஆமென். எவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வந்தான் போனான்? எவ்வளோ நாள் பிரசவம் பண்ணான்? எவ்வளோ நாள் பிரசவம் பண்ணியிருப்பான்? 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். அல்லேலூயா. வாகனத்திலேயே இருந்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது அவருக்கு மனமாற்றம் வந்துடுச்சு. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டான். உடனே சொல்றான். என்ன சொல்றான்? ஐயோ தண்ணி இருக்கு, எனக்கு என்ன வேணும்? அப்போ அவனுக்கு தெரிஞ்சு மனம் திரும்ப நான் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் பற்றி பிலிப்பி சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. நான் இப்போ தெரியாத பழைய நபராக இருந்தேன், பாரம்பரிய நபராக இருந்தேன், இப்போ மனம் திரும்பிட்டேன். இனி எனக்கு என்ன வேணும்? பாருங்க அதை சொல்கிறா. அப்படி மந்திரி கேட்குறான் பிலிப்புக்கிட்ட. உடனே என்ன சொல்கிறா? அப்படி அதற்கு பிலிப்பு நீ முழு இருதயத்தோடு எப்படி நீ சரியான மாற்றம் வந்தால் மட்டும். அவன் எடுத்தான் இவன் எடுத்தான் அல்ல. அனைவர் அப்படி இல்லை. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா சில டைமில் நமக்கு அது கிடைக்காது, இது கிடைக்காது, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, அப்படி அல்ல. ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தல்ல அண்டா புரிந்துக்கணும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்கும். என்ன வேலை கிடைக்கும்? அப்படியா? சொல்லுங்க. இல்லை, அவன் ஞானஸ்நானம் எடுத்தா வியாதியோ காயலாமோ வராது. அப்படியா? இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தா நல்ல கல்யாணம் ஆகும். அப்படியா? ஞானஸ்நானம் எடுத்தா குழந்தை கிடைக்கும். அப்படியா? சொல்லுங்க. அப்போ குழந்தை பாக்கியத்திற்கோ வேலை கிடைக்கணும், வசதி வாய்ப்பு உண்டாகும் என்றோ, காயெல்லாம் வராதென்றோ, அல்லது இப்போ இருக்கிற ஒரு பெரிய வீடு கட்டலாம் என்றோ அதற்கு அல்ல. ஆமென். அதற்காக அதற்குனாக்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, தவறு. உள்ள மாறாமல் எடுப்பது. ஆமென். நான் என்று யாரா இருக்கிறேன்? பாவியா இருக்கிறேன். ஆமென். இயேசு பாவத்தை மன்னித்தார். ஆமென். அல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யத்துக்குரிய நபர். அதற்கு என்னை தகுதிப்படுத்துகிற ஒரு இடம் ஞானஸ்நானம். ஆமென். அதான் சொல்லப்பட்டது. முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் என்ன இல்லை? தடை இல்லை என்று சொல்லி பார்த்தீங்களா? இதுக்கு முன்ன அவங்க அப்படி விசுவாசிக்காதவங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எங்க இறங்குனாங்க? இப்போதான் ஒன்று கேட்குறேன், கையை தலையில சொல்லுங்க. ரதத்தில் தண்ணி இருந்திருக்குமா இருக்காதா? எதுக்கு வச்சிருப்பான்? நல்ல தண்ணி இருந்திருக்கு. அப்போ சொல்லியிருப்பான், எப்பா வண்டி நிறுத்து, அந்த சொம்பருக்கு தண்ணி எடு, ஆண்டவரே தண்ணி ஆசிரியம் பரிசுத்தப்படுத்தி ஏசுவரே தமாய் மாற்றம் அப்படி சொல்லி பிதா குமார் பரிசுத்தான் நாம தான் உனக்கு என்ன செய்கிறேன்? அவன் தளிச்சு விட்றேன் என்ன செய்திருக்கிறோமா இல்லையா? இப்போ தெளிப்பு ஞானஸ்நானம் என்பது முற்றிலும் வேதத்துக்கு 100% தவறு. ஆமென். 2 பேரும் தண்ணீர் மிகுதியாக இருக்கிற இடத்தை கண்டோன்னு அங்கே ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ தெளிப்பு ஞானஸ்நானம் சரியாக இருந்தால் எதுக்கையா தண்ணியை தேடணும்? பா கொண்டு அந்த அந்த ஒரு கிண்ணத்தில் இருக்க தண்ணியை கொண்டு வா, நெடு தளிச்சிடும். அப்போது ஞானஸ்நானத்திற்கு தண்ணி மிகுதியான இடம் தேவை. பாருங்க, அதான் கீழே வாசிப்போம். அதாவது என்ன, இருவரும் எங்கே இறங்கினா? தண்ணீரில் இறங்கினா. அப்போ தண்ணீர்
கரையிறது நின்று காலில் மிதித்து தள்ளிடக்கூடாது. அப்போ தண்ணிக்குள்ளே எடுக்கிறாலும் இறங்கணும், அடுத்தது கொடுக்கிறவரையும் இறங்கணும். சில மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அங்கங்கே இருக்கிறவங்க சில இடத்துல எல்லாம் திடீர்னு ஞானசாமி ஞானசாமி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி திரளாக கிடைக்கிறதில்ல. இப்போ அந்த ஜேசிபி இருக்குல்ல, ஜேசிபியில் இருக்குது அந்த இது என்னது பக்கெட், அது நிறைய தண்ணி நிரப்பி ஒரு ஆளை ஞானசாமி கொடுத்து தான் பார்த்தேன். கரையில் அவர் வெளியே நின்று கொடுத்தேன். வேறு வழி இல்லை, பைபிள் படி அது என்ன இல்லை சரியில்லை, வேறு வழி இல்லாதனா அவங்க கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு எடுக்கணுங்க ஆசைப்பட்டாங்க. நாம பாருங்கள், ஒரு வயசான 109 வயசு நான் சிலருக்கெல்லாம் காட்டி கொடுத்தேன். அவர் படுத்த படுக்கையில் நோயாளியாக படுத்திருக்கிறார். என்னது, எத்தனை வயசு? வயசானவர், சாக வேண்டிய காலம் நெருங்கி போச்சு, படுத்துட்டு இருக்கிற கட்டில். இப்போ அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டார். அவர் கிறிஸ்டியன், பேர் கிறிஸ்தவன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் கேட்குறார், எனக்கு என்ன வேணும்? ஞானஸ்நானம். அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயோ இப்போ ஆள் என்னதில் கிடையாது, எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்க எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா? வேண்டாம் ஐயா, நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லலை. அந்த நபரை கட்டிலோடு கொண்டு போகிறாங்க, படுக்கையோட கட்டில் படுக்க வச்சு படுக்கையோடு கொண்டு போகிறாங்க. படுக்கையோடு எங்கே இறக்குறாங்க? தொட்டிக்குள்ள. கீழே ஒரு 4 பேர் தண்ணியிலேருந்து இறங்கியாச்சு, பெரிய தொட்டி. மேலேருந்து என்ன செய்கிறாங்க? வயசான கிழமைங்க அப்படியே கீழே தூக்கி கொடுக்குறா. கீழே நின்றுட்டு என்ன செய்தாங்க? இறங்கி அந்த பாஸ்ட்டு கீழே நிற்கிற பாஸ்ட்டு ஜெபம் பண்ணி, பிதாக்குமார் பரிசுத்த நாமத்தில் தானே இருக்குது ஞானம், அப்படியே எதோடு முக்குறாங்க? கட்டிலோடு முக்கி தூக்கி கரையை கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறான்னா, ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஞானஸ்நானம் அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் பாடுகிறேன் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அப்படி கல் மாதிரி உட்கார்ந்துருக்க நிறைய பேர் உண்டு. வானமே மறைஞ்சு வந்தாலும் எடுக்கிறான். அவங்க ஒரு கண்டிஷன் பண்ணுவோம், எனக்கு ஜாப் கிடைத்தால் ஞானஸ்நானம் எடுப்போம், நாங்கள் அது நடந்தால் எடுப்போம், இது நடந்தால். நீ மனம் திரும்பாமல் எடுக்காத போ. நீ எது கிடைச்சாலும் கிடைக்காத போனாலும் மனம் திரும்பினாலும், நீ மனம் திரும்பி இருந்தா சங்கிலியில் கெட்டி போட்டால் கூட நீ நிற்க மாட்டேன். அதாக மனம் திரும்புது. அல்லேலூயா. அல்லாமல் ஞானஸ்நானம் சொல்லுவோம், ஞானஸ்நானம் எடுத்தா கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது, பெண்ணு கிடைக்காது சொல்லுவாங்களா இல்லையா? புறம் நம்மளால் முடியாது, ஐயோ புறம் நல்லா இருக்காது, மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டம், பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம், தேடி தேடி சுற்றுறாங்க, சுற்றி என்ன பண்ணுறது? அதனால் கல்யாணம் நடக்காதோ, பொண்ணு கிடைக்காதோ, நம்ம ஏதாவது பொண்ணு சிலவங்க காதலிச்சதை கட்டுறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க மாட்டோம். இவன் மனம் திரும்பாத கேஸ் அது. அல்லேலூயா. அப்போ இப்படி கல்யாணத்தை அநேகர் முன் வைத்து ஞானஸ்நானத்தை என்ன செய்வாங்க? தள்ளி போடுறவங்க. கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் என்ன இல்லை, தொடர்பே கிடையாது. இது உனக்கும் தேவனுக்கும் என்னது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. சில நேரம் கல்யாணம் வரை ஒருத்தன் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஒரு பையனுக்கு வயசாவது வாலிபமாயிட்டான், அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, பொண்ணு இன்னும் கிடைக்கல, நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் நேற்று சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டு நிற்கிறான்னு வச்சுக்கிடுவோமே, திடீர்னு கல்யாணத்தை பண்ணி செத்து போயிட்டான். எப்படி இருக்கும்? அதாவது மனம் திரும்பினா பாவத்தை கர்த்தர் மன்னித்தாரா? நீ தேவனுடைய பிள்ளையா? உன்னை யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. நீயே தண்ணியை தேடுவ. ஆமென். கல்யாணத்திற்கும் காயலாவுக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கும் தொழிலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கடன்லேருந்து விடுதலைக்கும் இதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிந்தை யாருக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் அந்த நபர்கள் என்ன எடுக்கக்கூடாது? ஞானஸ்நானமே எடுக்கக்கூடாது. நல்ல கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. டேய் ஞானஸ்நானம் தான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னை கொல்லி வச்சுட்டு. என்ன வச்சுட்டு சொல்லு? கொல்லி வச்சுட்டு போய் எடு. இப்போ கொல்லி தகப்பனுக்கெல்லாம் வைக்க வேண்டியது, பையனாக வைக்க வேண்டியது.
யார் உயிரோடு இருப்பான்னு நினச்சி யாருக்கு கொள்ளி வைக்கிறது? சோத்திரம். இந்த கொள்ளி வைக்கிறதுக்கு ஞானசானத்துக்கு என்ன இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் கரெக்டாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளை. கொள்ளியும் கிடையாது, கிள்ளியும் கிடையாது. போயா நடு கொள்ளி ஞானசானம் எடுத்துடக்கூடாது. சும்மா வேணாம் போ எங்கே சர்ச்சைக்கு கொள்ளி வச்சுட்டு. இப்போ அப்பனுக்கும் அம்மைக்கும் எல்லாம் கொள்ளி வைக்க வேண்டிய, யாருக்கு? பையனுக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நிலமா ஆகி போச்சு. அந்த வழியாக போனால் போட்டுன்னு போச்சு கதை. அப்படியே பிரச்சனை நிறைய அல்லேலூயா. அதனால் ஞானஸ்தானத்தை எந்த நபரும் என்ன செய்ய தள்ளி போடக்கூடாது. மனம் திரும்பி இருந்தால், ஆமென், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையாக இருந்தால், அல்லேலூயா, காலதாமதம் தவறு. தேவன் சொல்லுவார், ஆமென், அல்லேலூயா. உனக்கு இந்த இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தேன், ஆமென், இவ்வளவு தருணத்தை நான் உனக்கு கொடுத்தேன், ஆமென், அல்லேலூயா. நீ அதை தள்ளி போட்ட, என்னை தள்ளிவிட்டாய். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த, உலக நன்மைக்காய், உலக ஆசீர்வாதத்திற்காய். அது நடக்காது, இது கிடைக்காது, அதனால என்ன நீ துரத்தி விட்டுட்டல்ல, தள்ளி விட்டுட்டல்ல, விட்டுட்டு அது முக்கியம் தானே இல்லை. கர்த்தர் வருத்தப்படுவார் இல்லையா? ஆமென். அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற விஷயத்தில் உலக பிரகாரமான சில உடன்படிக்கையை நம்பி தள்ளி போடுறாங்க. தேவப்பட அதில் கவனமாக இருக்கும். அல்லேலூயா. 2 பேர் ஞானஸ்நானம், 2 பேர் தண்ணியில் இறங்கி பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். கரையேறின உடனே ஆவியானவர் வேலை முடிச்சு. கையை போய் தலையில் சொல்லுவோம். ஒரே நபருக்காக கையை போய் தலையில் சொல்லுவோம். பாருங்க, டக்குன்னு 2-3 வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை குறித்து, இப்போ ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும் என்பதை நான் சொன்ன. கொஞ்சம் ஞானஸ்நானம் என்றால் என்ன பாருங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் அப்படி 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அடக்கம் பண்ணப்படுவதாம். என்னது? அங்கே நான் சொன்ன தேவ நீதி நிறைவேற்றுவது. அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட என்னது? அடக்கம் பண்ணப்படும். ஆமென். யார் அடக்கம் பண்ணப்படணும்? செத்தவங்க. ஆமென், ஆமென். அப்போ ஞானஸ்நானம் தண்ணிக்குள் ஒரு நபரை என்ன செய்வது? அடக்கம் பண்ணுவது என்றால் முழுவதும் என்ன செய்வது? மறைப்பது. இங்கேயும் தெளிப்பு ஞானஸ்நானம் தவறு என்பதை சுட்டி காட்டு இந்த வார்த்தை. கையை தலையில் சொல்லு. அப்போ முழுவதும் என்ன செய்வது? மறைக்கப்படுவது. அதாவது அடக்கம் பண்ணுறாங்கனாலே மறைச்சாச்சு. என்னங்க? ஆமாங்க, புதைச்சாச்சுன்னு சொல்லுவோம். மறைச்சாச்சு, முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ அடக்கம் பண்ணுவது. யாரை அடக்கம் பண்ணுவார்கள்? செத்தவனை அடக்கம் பண்ணாமல் வைத்தாலும் போலீஸ் விடாது, ஊரார விட மாட்டாங்க. ஊராருன்னா அல்லேலூயா. சாகாத்தவனை அடக்கம் பண்ணுனா போலீஸ் விடாது. செத்தவனை அடக்கம் பண்ணவில்லை என்றால் குடும்பத்தார ஊரார விட மாட்டாங்க. சாகாத்தவனை அடக்கம் பண்ணால யார் விடாது? போலீஸ் விடாது. ஆமென். அப்போ நீ உண்மையாகவே ஒரு நபர் மரித்தால், எதற்கு மரித்தார்? அதாவது அடுத்த பிரச்சனை. ஆமென். ரோமர் 6:1 வாசிப்போம். அடுத்தது எதுக்கு? சத்தமாக சொல்லுங்க. பாவத்திற்கு மரிப்பது. கையை தலையில் சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் கையை தலையில் சொல்லுவோம். நம்ம சரீரம் நல்லதாக இருக்குது இல்லையா? நல்லா உடுத்திக்கிறோம், உயிரோடு சரி, வெளி தோட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். ஆனால் நமக்குள் ஒரு பழைய மனுஷன் என்ன பண்ணுறான்? மரிக்கிறான். நாம் முன்ன பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம், பாவ சிந்தை உள்ளவர்களாக இருந்தோம். அல்லேலூயா. பொய் பேசுகிறவர்கள், கெட்டவத்தை பேசுகிறவர்கள், தவறான வாழ்க்கை வாழ்கிற ஒரு நபராக இருந்தோம். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம், புகைக்கு அடிமைப்பட்டிருந்தோம், கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. பலவிதமான பாவ செயல்களுக்கு என்னமா இருந்தோம்? அடிமைப்பட்டிருந்தோம். இப்போ மறுபடியும் பிறந்து இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டவுடன், மறுபடியும் பிறந்தவுடன் பழைய மனிதன் என்ன செய்துட்டான்? மரித்து போனான். அப்படி என்றால் பழைய பாவங்கள்,
பழைய சுபாவங்கள், பழைய பேச்சுகள், பழைய சிந்தைகள், பழைய பார்வைகள் ஒன்றும் நம்மிடத்தில் என்ன செய்யவில்லை, பழையது போல என்ன செய்யவில்லை, செயல்படவில்லை. சொல்ல புரியுதா? தவறான எண்ணத்தில் பார்த்தாலே ஒரு பயம், அப்படி பார்க்கணும். ஆண்டவரும் அந்த பயம். பழைய நண்பர்கள், தீய நண்பர்களோடு பழகும்போது நல்லா இருக்கிற வாப்பா ஒன்று தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், டைம் இல்லைங்க, அவசரமாக போட்டு இருக்கு, இப்படி சொல்லிட்டு போகுமே தவிர என்னப்பா பழைய மாதிரி நம்ம கூப்பிட்ட வரலையே அவன், அப்படி பேசுகிற அளவில் நீ மாறிடுவேன். சொல்லுவோமா? முன்ன அப்படி இல்லை, நேரம் வீட்டில் இருந்து எப்படா வெளியே போ, ஏய் குப்பிசாமி எங்கே இருக்க, கோணக்கலத்தா எங்கே இருக்க, குமாரி எங்கே இருக்க, எங்கே இருக்க, நான் இப்போ தான் கிளம்பி வரேன், எங்கே இருக்க, அங்கே நின்னுக்க, அந்த மரத்தை மூட்டில் அந்த பாலத்தில் போய் உட்காந்துக்க, அந்த ஸ்கூல் பக்கத்தில் நின்றுக்க, ஏன் ஆட்கள் வருவாங்க போ கிண்டல் அடிக்கிறது. அப்படி ஃபோன் பண்ணி புக் பண்ணிட்டு எடுத்த உடனே என்ன செய்வோம், ஓடும். நேராக போயாச்சு. இப்போது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நம்ம ஃபோன் பண்ணுறதில்லை. ஆமென். ஏன்? மனம் திரும்பினதுனால் நம்ம யாரை மாறிட்டோம், பழைய மனுஷன் என்ன இல்லை, செத்து போயிட்டான், இப்போ யாரை மாற, புதிய மனுஷன். இப்போ பழைய பேச்சு பேசுறத கேட்டாலே மனசுக்கு அறிவுறுப்பார். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஒன்று சாவடி கையை வந்து சொல்லுவோம். புரிந்து கொள்ளணும். இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், முன்ன அவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுனா நம்ம அதுக்கு புதிய வியாக்கியானத்தில் ஒரு கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தோம். அவனும் உங்கள்கிட்ட வந்து கெட்ட வார்த்தை அவன் கற்றுக்கிட்டு இருந்தான், நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். பேசலாம், அவன் ஏற்கனவே கெட்டாத பேசுகிற ஆள் அல்ல இல்லையா? இப்போது நீங்கள் பேசுகிற பார்த்து என்னப்பா புதிய பழக்கமாக இருக்க, ஒன்று கூட சொல்ல ரிட்டன், ஓகே இப்படி பேசுகிறது நல்ல இருக்கு, அதான் ஒரு ராத்திரி மேலே படித்து வேறு கெட்டாத பேசுவோம். சரி, இப்போது அவன் கெட்டாத பேசுகிற கேட்டாலே நமக்கு என்னமா இருக்கு, அறிவு. சார் கேட்கறதுக்கே பிடிக்கலப்பா, சரி வெளியே போயிடலாம், தோட்டத்துக்கு போயிடலாம், எண்ணம் உண்டாவதா இல்லையா? அவரு உண்டாதான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. யாராவது தண்ணி அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு அந்த வழியாக வராங்கன்னா, நம்ம எல்லாம் இதே மாதிரி தான் இருந்தோம் ஒரு நாள், ஐயோ கெட்டு போகிறாங்களே எண்ணம் உண்டாவதா இல்லையா? முன்ன அப்படி எண்ணம் உண்டாகல. அதான் பழைய ஆள். ஆமென். இப்போ அந்த புதிய ஆள், அந்த பழைய ஆள் மரித்ததுக்கு அடையாளமே இதுதான். ஆமென். இப்போ என்ன உண்டாவது, பழைய ஆள் செத்ததுனால சர்ச்சுக்கு எண்ணெய் போகலாம் உண்டாவதா இல்லையா? இல்லையா? அப்போ சாகலை. ஆமாம், என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும், என்னைக்கு சனிக்கிழமை வரும், ஒரு ஆர்வம் இருக்கா இல்லையா? அதுதான் பழைய ஆள் செத்தது. முன்ன சர்ச்சுக்கா அதான் பாரு, சர்ச்சுக்கு சின்னதாக சொல்லிட்டு சொன்னால் காலை அடித்து உடச்சி போடுவோம் பாரு. ஆனால் நினச்சா நீ ஓடிடுற, என்னவோ புத்தகத்தை தூக்கிட்டு சில புருஷன் மாதிரி அங்கே உனக்கு யார் இருக்க கேட்டாங்களா இல்லையா? நினச்சா ஒரு புத்தகம் தூக்கிட்டு ஓடிடுற, யார் இருக்க, நீ அங்கேயே இருந்துக்க, இங்கே வந்துடாத. சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா பிரதர்? அவர் சொன்னாரா? அப்போ பழைய ஆள். ஆமென். இப்போ பழைய ஆள், உங்கள் பழைய பேர் என்ன? குமரவேல். பழைய குமரவேல் என்ன பண்ணிட்டீங்க? மரித்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் அவர் இருக்கிறார். ஆனால் பழைய குணம் எல்லாம் என்னாச்சு? செத்து போச்சு. பழைய நடைமுறைகள் எல்லாம் செயலற்று போச்சு. பழைய சிந்தைகள் எல்லாம் செயலற்று போச்சு. பழைய பாவத்தின் மேல் உள்ள ஆசையெல்லாம் செயலற்று போச்சு. பழைய நண்பர்கள் மேல் இருந்த நாட்டம் எல்லாம் செயலற்று போச்சு. இதுதான் செத்தது. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ பழைய நண்பர்களோடு எண்ணம் வராது. இப்போ அதுதான் செத்தது முழுமையா. ஆலயத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மிஸ் பண்ண மாட்டோம், ஓடி வந்துடுவோம். அதுதான் பழைய ஆள் செத்தது. ஆமென். சிலவங்க
சர்ச்சுக்கு வரணுன்னாலே ஊழியக்காரர் சொல்லணும், இல்லைன்னா யாரும் அனுப்பி சொல்லணும். இப்போ இந்த வாரம் யாரெல்லாம் வரல நோட்டு போடு, எல்லாம் பெரிய நோட்டை வச்சு எல்லாம் மட்டும் இவன் வரலாம் அவன் வரலாம் அந்த என்னிட்ட எழுதணும். எழுதி எல்லாம் வச்சுட்டு சரி எல்லோரும் போய் பார்த்துட்டு வா, யார் அனுப்ப வேண்டி இருக்குது. நான் இவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது. போனார், ஏன் வரல, நான் கொஞ்சம் தவளை பிடிக்க போனேன். சரி, நீ ஏன் வரல, நான் கொஞ்சம் எலி பிடிக்க போனேன். இப்படியே சொல்லிட்டு சரி சர்ச்சுக்கு வந்துருங்க. இப்படி சொல்லணுமா? சொல்லுங்கள், என்னோட சொல்ல இது சொல்லணுமா? வீடு தேடி வரணுமா? மனம் திரும்பினா வரணுமா? வர வேண்டாம். புதிய ஆள்னா வரணும். ஏன் அவன் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. இப்போது உங்களை தேடி தேடி வந்து தான் உங்களை சர்ச்சுக்கு இழுக்கணும்னா நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, மனம் திரும்பவில்லை. நீங்கள் 4 பேரை தள்ளிட்டு வரதாக மனம் திரும்ப கையை வைத்தாலே. நீங்கள் வாரம் வரும்ப எல்லாம் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்களா, அதுதான் என்னது மனம் திரும்புறது. உங்களையே இந்த வெள்ளாடை பார்த்துருக்கா இருக்கா இல்லை ஊரில்? சரி, இது ஆற்றுல தண்ணியில் இறக்க முடியுமா? முடியுமா? செம்மறியாடை இறக்கிடலாம். வெள்ளாடை கொண்டு போய் இறக்கணும்னா அதுங்க பின்னாலே இருந்து யார் செய்யணும்? அது முற்றாடாக இருந்தால் அவ்வளோதான். இலக்கணம் பின்னாலேருந்து 2 பேர் என்ன செய்யணும், தள்ளணும். அதை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆசை. ஆடை ரொம்ப நாள் ஆச்சு, 2 ஆடு தான் வச்சுருக்கு. நிறைய ஆடு வச்சு தான் குளிப்பாட்ட மாட்டாங்க. அப்போ இதை இறக்கணும், தண்ணிக்குள்ளே இறக்க முடியுமா? சில நாயை இறக்க முடியும் தண்ணிக்குள்ளே, பிரேக் போட்டு பிடிச்சிடாது. இதை தள்ளணும் போட்டு. சிலவங்களை இப்படி சர்ச்சுக்கு வா வா, இதெல்லாம் வெள்ளாட்டு கேஸ், மனம் திரும்பாத கேஸ். அல்லேலூயா. நீ மனம் திரும்பி இருந்தால் உடனே சர்ச்சுக்கு போகணுன்னு என்ன செய்ய நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்கு சர்ச்சுக்கு மேலே சபைக்கு மேலே என்ன வரும், ஒரு ஆசை வரும். சபைக்கு போனோம். என்னம்மா புருஷன் கேட்குறாரு, இன்றைக்கி என்ன நாள்? வேலைக்கிழமை. சனிக்கிழமை எத்தனை நாள் இருக்குது? நாளை வெள்ளி. நாளை மறுநாள் ஞாபகப்படுத்திடுறோமா, சர்ச்சுக்கு போ. அந்த எண்ணம் வரும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாளை தாங்க, ஐயோ துணியை துவைக்கணும். காலில் போய் துவைப்பாங்களா ஞாயிற்றுக்கிழமை? முந்தின நாளை போய் துவைச்சி காய போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அயன் பண்ணி அங்கே வச்சுருவாங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு. இதுதான் உண்மையான என்னது, மனதில் உண்மையான பழைய மனுஷன் செத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ செத்துட்டான். இப்போ பழைய செயல்கள் சுபாவங்கள் நம்மகிட்ட இல்லை. இப்போது செத்ததை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்றா முறை, உலக முறை. அப்போ செத்ததை கட்டாயம் கொண்டு என்ன செய்யணும், அடக்கணும். ஆமென். அதாக்கும் கந்தகை மந்திரிய அந்த 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 ஃபைனான்ஸ் மினிஸ்டரை வனாந்தரத்திலேயே தண்ணியில் கொண்டு கிடைக்குது. ஏன் இனி வீடு வச்சா நாரிடும். ஹல்லேலூயா. மனம் திரும்பி மறுபடியும் பிறந்திருந்தால் அல்லேலூயா, ஞானஸ்நானம் தள்ளி போடக்கூடாது. ஆமென். நீ தள்ளி போடுகிறாய் என்றாலே நீ என்ன செய்யல, மனம் திரும்ப பழைய மனுஷன் சாவல். ஆமென். சரி, இப்போ பழைய மனுஷன் தண்ணி அடிக்கிற மனுஷன், கட்டாத பேச சண்டை போடுறவன், கேவலம் நடக்கிறவன், அங்கே இருந்துட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட கிண்டல் அடித்து கேலி அடித்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவன், அங்கங்கே போய் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார அண்ணா நட்டு கட்டி பார்த்து கூப்பிடுறோம். இந்த புத்தி எல்லாம் மொத்தத்தில் என்ன ஆயிரும், செத்து போயிடும். இதுதான் பழைய மனுஷன். இல்லையா? இதை கொண்டு கட்டாயம் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுனாதான் புதிய மனுஷன் பண்ணுவான். கைவிதலையில் சொல்லுவோமா? அதான் அந்த 6 ரோமரில் 6:2 வாசித்து அதுக்கு அடுத்த வாசிப்போம். பாவத்திற்கு நாம் என்ன பண்ணிட்டோம், மரித்து போனேங்க. மரித்த பிறகு நம்ம என்ன எப்படியாவது நம்ம ஜீவிப்போம், செத்து போயிட்டேன். ஆமென். இப்போ ஒரு ஆள் தண்ணி அடிக்க இல்லைங்க, நான் ஏற கூப்பிட்டேன், என்னையா நான் பழைய ஆள் செத்து போயிட்டேன், அவ்வளோதான், நான் புதிய ஆள், அவ்வளோதான். அப்படி சொல்கிற மாதிரி அங்கே மனசு வரும். அடுத்தது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. பாருங்க,
ஒரு வசனம் டக்குன்னு வாசிப்போம். அதனுடைய 5:8 வாசிப்போம். நாம் பாவிகளாக இருக்கையில் மரித்தார். கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்ததினால் கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாருங்க, அதனுடைய 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். ஒருவரே, ஆமென், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, கையை தலையில சொல்லுவா, எல்லாருக்காகவும் யார் மரித்தது? ஒருவர். நேச்சரா மரணம் என்பது இயேசு மரித்தார், சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. ஆனால் அவரை விசுவாசி, இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர். ஆமென், ஆமென். நான் அறையப்பட வேண்டிய இடத்துல, ஆமென், நீர் அறையப்பட்டீர் நீ விசுவாசித்தால் நீ மரித்ததுக்கு சமம். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. எனக்காக நீர் மரித்தீரப்பா. நான் அடைய வேண்டிய தண்டனை, நான் அடிக்கப்பட்டு தொங்க வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் இயேசு மரித்தார். இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர்னு நான் என்ன செய்வேன்? விசுவாசிக்கிறேன். நான் தான் பாவி ஆண்டவரே, நீர் பாவம் செய்யலை, உங்க ரத்தம் என் பாவத்தை கழுக வல்லமை உள்ளதாமே, என்னை மன்னியும், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களோட மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீ எனக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என்னை உம்மோடு கூட என்ன செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்காக என்ன செய்தார்? மரித்தார். அடுத்தது அப்போ இயேசு ஒருவர் நம் எல்லாருக்காகவும், ஆமென், மரித்து விட்டார். ஆமென். அவருடைய மரணம் எனக்காக, அவர் சிந்தின ரத்தம் என் பாவத்தை கழுக என்று யார் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும், ஆமென், நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறாரு, இந்த இப்படி மரித்ததாக ஒரு ஓமிக்கப்படுகிறோம். தொடர்ந்து வாசிப்பானுடைய 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக பெற்றதை அறியாமல். அப்போ இயேசு மரித்ததை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவங்கள் அறிக்கை விடுதலை பெற்றாய். இப்போ பழைய மனிதன் என்ன செய்துட்டார்? செத்துட்டார். ஏன்னா உனக்கு பதிலாக இயேசு மரித்து விட்டார். அதை நீ விசுவாசிக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கும் போது உனக்குள்ள என்ன வருகிறது? ஒரு மாற்றம் வருகிறது. ஆமென். இப்போ அவரோடு கீழே வாசிப்போம். மேலும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இனி இப்ப நாம் ஒரு புதிதான ஜீவன் உள்ள மனிதன். அப்படி என்றால் புதிய சுபாவம் நிறைந்த மனிதன், புதிய சிந்தை உள்ள ஒரு மனிதன், புதிய நடக்கை உள்ள ஒரு மனிதன், புதிய பார்வை, ஆமென், புதிய செயல். ஹல்லேலூயா. நம்மில் ஒரு பெரிய என்ன உண்டாகணும்? மாற்றம். உள்ளான நிலையில், ஆமென், பழைய மனிதன் பாவத்துக்கு மரித்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்தை உலகம் பார்க்கும். ஆமென், உலகம் பார்க்கும். சொல்லுவாங்க, இன்னார் எவ்வளோ மோசம், ஊரில் சண்டை போய் கட்டதை பேசுவான், தண்ணி அடிப்பான், ஐயோ குடும்பத்தை புருஷமான டெய்லி சண்டை தான்ப்பா. இப்போ என்ன சத்தமே காணோம். என்னமோ அந்த வீட்டில் இயேசுவே சோத்திரமா, இயேசுவே அல்லேலூயா, இயேசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பழைய சண்டை இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தண்ணி போட்டுட்டு ஒரே சண்டையும் அடியும். ஆனால் இப்போ அந்த வீட்டில் எந்த சண்டையும் இல்லையே, நல்ல அமைதியாக இருக்கிறாங்களே. என்னாச்சு உனக்கு தெரியாதா? அவங்க குடும்பமாக இயேசுகிட்ட சேர்ந்துட்டாங்க. எங்கே சேர்ந்தாங்களா? அவங்கள அவ்வளோதான் தெரியும். அப்படியா? எவ்வளோ நாள் ஆச்சு? ஆச்சப்பா ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு. அதுதான் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பையன் கக்கத்தில் இடிக்கிட்டு போகிறாங்களா? எந்த இயேசு கோயிலுக்கு போகிறாங்க?
அங்கே இருக்குது. எங்கே பொம்முடி ரோட்டில் அந்த பேங்குக்கு ஆப்போசிட்டில் இந்தியன் பேங்க்கு பின்னாடி இருக்குது, வாசு மரமண்டி பக்கம். அப்படியா? ஓ, அந்த ஊர் அவர் பழைய பாதிரியார் அவர். சரி சரி என்று சொல்லி ஒருத்தருக்கு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அல்லேலூயா. நம்மை குறித்து மற்றவர்கள் எப்படி அப்படி பேசணும், பேசுகிற அளவில் நமக்கிட்ட என்ன வந்திருக்கணும், மாற்றம். அதுதான் பழைய மனிதன் மரித்தான். மரித்தவனை தண்ணீருக்குள்ள என்ன செய்யணும், விட்டக்கம் பண்ணுவதுதான் ஞானஸ்நானம். தண்ணியை விட்டு வெளியே வரும்போ நீ யாரு, புதிதான ஜீவன் பெற்றவன கைய வேண்டி. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக என்ன செய்ய, நடந்து கொள்ளும்படிக்கு வாழ்வதற்கு. நடந்து கொள்வதென்றால் வாழ்க்கையில் ஒரு புதிய மனுஷனாக வாழ்றோம். ஆமென். நான் நேரம் சொன்ன எல்லாரும் பார்த்து உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ற மாதிரி மாற்றம் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்யப்படுறோம், அடக்கம் பண்ணப்பட தண்ணிக்குள்ள. புரியுதில்ல? இயேசு மரித்தது எனக்காக. நான் பாவி ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்தீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தால் என் பாவத்தை கழுவுங்க, உங்களுடைய மகனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போதே அல்லேலூயா, அந்த மரணத்திற்கு நீ என்ன ஆயிடுற, அப்படி மரித்ததா. எதற்கெல்லாம் பைபிள் வாசிக்கும் போது பாவத்திற்கு மரிப்பது, இனி ஒன்று பாரம்பரியத்துக்கு மரிப்பது, இனி ஒன்று உலக வழக்கத்திற்கு மரிப்பது. அப்போ மரித்து என்ன செய்கிறோம், அப்போ ஞானசாந்தம் மூலம் என்ன செய்கிறோம், அடக்கம். அதான் சொல்கிறோம், அடக்கம் பண்ணணும். அப்போ இந்த ஞானசாந்தம் ரொம்ப முக்கியம். அடக்கம் பண்ணி, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழும் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. ஆமென். அடுத்தது, நாம் இனி பாவத்துக்கு இனி ஊழியம் செய்யாமல், பாவம் செய்து வாழ்றவர்கள் அல்ல. இனி பாவம் செய்கிற மனிதனோட தான் உங்க பங்கும் இல்லை, பாத்திரியும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை. அவங்க நமக்கு எதிரி அல்ல, அவங்க நமக்கு. ஆனால் பழையது மாதிரி என்ன இல்லை, க்ளோஸ் நெருக்கம். நெருங்குனா அவன் பேசுகிறது நீயும் பேசணும், அவங்க பேசுகிறத நீ கேட்டாலே உள்ள என்னச்சு அந்த எண்ணம் போய் உன்னுடைய இருதயத்தை அழுக்காக்கிடு. சொல்ல புரியுதா இல்லையா? பேச எல்லாரும் அம்மா அப்பா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாம் நம்ம ஆள் தான். நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம். சரி சரி சரி. நம்ம என்ன செய்வோம், முன்னெல்லாம் நேரம் கிடைக்கும் மேலே அந்த வீட்லேயோ அந்த கடை வராந்தலையோ போய் அவங்க கூட உட்காந்து என்ன செய்வோம், கதை பேசிகிட்டு இருப்போம். பேசும்போது நல்லதாக பேசுவாங்க. அப்போ அதையும் கேட்டு நம்மளும் பதில் பேசி அப்படி ஜாலியாக இருந்தோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையும் வாயும் சரீரம் அழுக்கு கரைபடியது, இறுதியும் கரைபடியது. அப்போது அதில் நாம் விலகிறோம், பேசுகிறோம் அவங்ககிட்ட. ஆனால் என்ன இல்லை, பழையது மாதிரி போய் உட்காந்து பேசுறதில்லை, கதைகள் பேசுறதில்லை. அப்படி அவங்ககிட்ட பேச வேண்டிய வந்தால் கூட நம்ம என்னத்தை தான் பேசுவோம், ஏசப்பா பேசுறது மட்டும் தான் பேசுவோம். வீணாக இருந்து உலக கதை பேசுவோம். சில பக்கத்தில் உள்ள பெண்ணுங்கள் சகோதரிமாரெலாம் சில வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்தில் உள்ள பெண்ணுங்கள் எல்லாம் வருவாங்க. அந்த கதை பேசி மொத்தமாக சேர்ந்து கதை கலகலாக சிரித்து கிண்டல் அடித்து அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பையனை பார்த்தியா நட்டு இப்படி அந்தந்த பொண்ணை பற்றியும் பையனை பற்றியும் அவங்க செய்தது, பேசினது, நடந்து கொண்டது, அவங்க போனது வந்தது எல்லாத்தையும் பற்றி என்ன செய்வது, பேசி பங்கு வச்சு தின்னுட்டு இருந்தோம். அவங்க செய்ததெல்லாம் சேர்ந்து உட்காந்து என்ன செய்கிறது, பங்கு வச்சு தின்னுருந்தது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு டைம் பார்த்தாலே அது இப்போவும் அப்படி இருக்கிறாங்க போட்டிருக்கு. இப்போது அந்த மாதிரி இல்லை. நம்ம வேலை உண்டா, நம்ம உண்டு. ஆனால் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம். என்ன உங்களை பார்க்க முடியல, என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாங்க வந்துட்டு போங்க, நான் அவசரமாக சர்ச்சுக்கு போனேங்க. அப்படியா? எப்போ இருந்து போகிறீங்க? நாங்கள் போகிறோங்க 7-8 மாதமா. அப்படியா? என்ன அப்படி, அங்கே என்ன விசேஷம், இங்கே எல்லாம் சாமி இல்லாமல் அங்கே போகிறேன் கேட்பாங்களா இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறோம், இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் யார்?
அவர் மட்டும்தான் ஐயா பரலோக ராஜ்யத்துக்கு கொடுக்குறதே. சுவிசேஷம் ஆரம்பிச்சிட்டோமா? ஆமாம், அப்படியா? ஓ சரி, உனக்கு நீ ஏதாவது அதிகமாக அறியணும்னா பாப்பா சர்ச்சை வந்து பாரு. இங்கே வந்தா ஆண்டவர் அவனை முன் குறித்திருந்தார். அல்லேலூயா. அவனை விட மாட்டார். இப்போ உங்களை கர்த்தர் முன் குறித்ததுனால அல்லேலூயா உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். சொல்ற புரியுதா? இப்போ சில குழந்தை இல்லைன்னு இருக்கு, கொண்டு வந்து யாரோ நம்ம சகோதரிமார் ஏங்க சர்ச்சைக்கு வாங்க ஏசப்பா செய்வார் கொடுப்பாருன்னு எதை சொல்லிட்டாங்க. உடனே அந்த குழந்தை மேலே ஆசையாக மாறுது நம்ம, அப்படி தானே? இங்கே வந்தோடனே அந்த ஆசையை விட்டுட்டு யாரு மேலே ஆசை ஆகிடுச்சு? ஏசப்பா மேலே ஆசை ஆகிடுச்சு. உடனே குழந்தை கிடைக்காதா? அதை அவர் கொடுக்கறது அவர் கொடுப்பார். ஆமாம், இதுனா இது கல்லிலே மண்ணில் உண்டாகி கொண்டாடுறத குழந்தை. அவர் உங்கள் சரீரத்தை அவர் கொடுத்துட்டீங்களா இல்லையா? இனி உங்கள் சரீரத்தின் கண்ட்ரோல் அவர். ஆமாம், அல்லேலூயா. ஏன்னா அண்ணாளுக்கு குழந்தைக்கு தாமதமான உடனே சக்கரத்தை என்ன செய்தா? பரிகாசம் பண்ணா. தாமதமாயிட்டு வருஷக்கணக்கில் போயிடுச்சு. கோயில் சாமி சாமி ஆண்டவர் ஆண்டவர்னு போகிறான். இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனால் அவள் அதை சளைக்கல. அல்லேலூயா. அவளுக்கு தெரியும் இது கணவன் மூலமோ டாக்டராலோ செய்ய முடியாது. ஆமென். மனுஷனை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் சரீரத்தில் என்ன செய்ய அற்புதம் செய்ய முடியும். அப்ப எனக்கு தேவை இப்ப எதை அல்ல, குழந்தை அல்ல, எனக்கு என்னுடைய தேவன் முக்கியம். எனக்கு தேவை அவர். ஆமாம், அவரை நான் சொந்த ஆக்கிட்டா. ஆமாம், எனக்கு எப்ப என்ன தரணும்னு அவருக்கு நல்ல. அப்போ மனம் திரும்புவதென்றால் ஒன்றை எதிர்பார்த்தல்ல, எதிர்பார்த்து ஞானஸ்நானம் எடுக்கவே கூடாது. அது பெரிய பாவம். பாதாளத்துக்கு போகிறதுக்குரிய முதல் வழியாக தான் அது கிடைக்கும் இது கிடைக்கும். கட்டாயம் அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஆமாம், உனக்கா இயேசு மரித்ததை விசுவாசிக்கிறாயா? இயேசுவை ஏற்றுக்கொண்டியா? உன் பாவத்தை இயேசு மன்னித்தாரா? புரியுதா இல்லையா? முடிக்க போகிறேன். இன்னொன்று பாயிண்ட் உண்டு. ஞானஸ்நானம் என்றால் தேவனோடு என்ன செய்வது? உடன்படிக்கை. என்னது? வசனத்தை மட்டும் வாசிய பார்ப்போம். மாமிச அழுக்கை மதம் மாறுவதல்ல, சடங்காச்சாரம் அல்ல, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் என்னது? உடன்படிக்கை. என்னது? ஆண்டோட உடன்படிக்கை பண்றோம். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். பழைய பாவம் பாரம்பரியம் எல்லாம் விட்டுட்டேன். ஆமென். என்று முதல் உமக்காய் வாழ நான் தீர்மானிக்கிறேன். ஆமென். அந்த உடன்படிக்கை அது பின் மாறினார். உடன்படிக்கை முடிக்கிறேன். அப்போ அந்த உடன்படிக்கைக்குள் நிறைய காரியங்கள் இருக்கு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணும்போது அதில் என்னென்ன உண்டாகுது நிறைய பாயிண்ட். அதெல்லாம் இப்போ பேச முடிய டைம் இல்லை. தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை உங்கள் சார்பிலையும் பல காரியங்கள் இருக்குது, தேவனிடத்துலேருந்து பல காரியங்கள் இருக்குது. ரெண்டும் நீயும் அந்த உடன்படிக்கையில் இன்ன மாதிரி என்று நீ ஒத்துக்கொள்ளுகிறாய். தேவனும் நான் உனக்கு என்ன மாதிரி செய்கிறேன். உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை முறிச்சிட்டாலே போச்சு. அந்த உடன்படிக்கையை பாதுகாக்கிறதா சபைக்கு வருவது, ஜெபம் வீட்டில் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது. அந்த உடன்படிக்கை பாதுகாப்பதான் பழையது மாதிரி கவனத்தை அங்கேயும் செலுத்தாமல் கண்டபடி வாழாமல் உறுதியாக இருப்பது. நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. தீர்மானம். இந்த நிலையில் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா, மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த காரணத்தில் யாரும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. மனம் திரும்பி உன பழைய பாவம் இயேசு மன்னித்திருக்கிறார். பழைய சுபாவங்கள் மாறி இருக்கு. ஆண்டவர் எனக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உனக்குள்ள மாற்றம் மறுபடியும் பிறந்திருக்கு, மாற்றம் வந்திருக்கார். தேவனோட உடன்படிக்கை அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். நம்ம இத்தனை வாரம் வந்தோம், அத்தனை வாரம் வந்தோம், அப்படியே வந்தோம், அது இப்படி எடுக்கக்கூடாது.
அல்லேலூயா. அது பிரயோஜனமற்ற ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறதிலும் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஏதாவது நன்மை கிடைக்கும் அதனால் இதெல்லாம் எடுத்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஞானஸ்நானம் என்ன அல்ல, சரியல்ல. இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு உங்கள் மாற்றம் என்ன என்பது குறித்து வேறு இருக்குது சாப்டர், நான் ஒரு நாள் பேசுகிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஞானஸ்நானம் ஏற்கனவே எடுத்தவங்களுக்கெல்லாம் புரியுதா இல்லையா? ஏன்னா இது ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்களுக்கு மட்டுமல்ல, எடுத்தவங்களையும் சேர்ந்து. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எடுத்து விட்டோம், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அல்ல, நீ எடுத்தது எப்படி என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதல்ல, எடுத்தது கரெக்டாக இருக்கிறேன்னு நீ புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதற்கு சேர்த்தான் கர்த்தருடைய வார்த்தை. ஞானம் எத்தனை வருஷத்தை முன்ன நீ எடுத்திருந்தாலும் சரி, அல்லேலூயா, இந்த மாற்றம் இருந்தால் நீ பரிசுத்தவன், தேவனுடைய பிள்ளை. ஏன்னா இனி காலம் இல்லை, இயேசு வரப்போறார். அவருடைய பிள்ளைகள் அவர் பரலோகத்தில் சேர்த்து கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். அதற்குரிய பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம், எல்லாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாம் உம்மைதான் மறவே பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஞான சாத்துக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அடுத்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற மாற்று தீர்மானங்கள் எல்லாவற்றையும் அறிகிறேன். தேவன் நம்முடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தும். இந்த மனம் திரும்புதலை ஒன்று கூட கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். தங்களை ஒப்பு கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், ஞானஸ்நானம் ஏற்கனவே பெற்ற மக்களை பாதுகாவலுக்குள் தருகிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.